வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. 18 கேரட் கோல்டு ரூ. 13,000 ரூ. 70 காலி. 22 கேரட் கோல்டு ரூ. 100 காலி. 14,950. அப்பனா உங்களுக்கு ரூ. 800 ஒரு பவுனுக்கு நகை குறைச்சல். 24 கேரட் கோல்டு ரூ. 110 காலி. இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் அப்போ ஒரு ஸ்ட்ராங் ஸ்மால் ரேஞ்சுக்குள்ளே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. சில்வர் விழுந்துக்கிட்டே இருக்கு. நம்ம வியாபாரிகள் நோ சேஞ்சுங்கிறாங்க. ஸோ மார்க்கெட்டு ஒரே அடி. ஏன் கோல்டு விழுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று டாலர் ஸ்ட்ரென்தன் ஆகுது. கச்சா எண்ணெய் $120 கிட்ட போயிடுச்சு. அதனால இன்ட்ரெஸ்ட் ரேட் அமெரிக்காவில் ஏற்றுவாங்க. வேற வழி இல்லை. கெவின் வாட்ஸ் குஸ்தி போடுவார் ட்ரம்ப்போடன்னு சொல்லி மார்க்கெட்டு நம்புது. அது மட்டும் இல்லை, கடனையும் வாங்கி செலவு பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. எல்லாம் சேர்த்து இன்ட்ரெஸ்ட் ஏற்றுவாருன்னு. அப்படிலாம் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏற்றினா இப்போ ட்ரம்ப் வாரம் நிறுத்திடுவார். இனிமே உங்களுக்கு கோல்டு சீப்பாக கிடைக்குது, கன்சிடர் பண்ணிக்கங்க. டாலர் $92.32 வரைக்கும் இருக்குது. ஆனால் இன்டர்நேஷ்னல் ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்டில் 40, 45ன்னு போகுது. சட்டம் நிச்சயம், 120 லட்சியம். இன்னும் விரயம் பண்ணிட்டு இருக்கிறாரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஆர்பிஐயில் உட்காந்துக்கிட்டு. இன்றைக்கி டபாஸ் லிஸ்ட் எல்லாம் புஷ் ஆயிடுச்சு. இந்த புஷ்ஷான சமயத்தை நம்ம ஓடி போய் பொறுக்கலாம். ஐடிஎஃப்சி பேங்க் 4% டவுன், இண்டஸ்இண்ட் பேங்க் 4% டவுன், தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் 5% டவுன், சவுத் இந்தியன் பேங்க் 5% டவுன், கர்நாடகா பேங்க் 6% டவுன், ஃபெட்ரல் பேங்க் 5% டவுன், டாடா ஸ்டீல் 4% டவுன், பேசஞ்சர் வெஹிக்கிள் 4% டவுன், கமர்ஷியல் வெஹிக்கிள் 3.9% டவுன். இப்போ கொஞ்சம் ரொம்ப டவுன் ஆகாததெல்லாம் பார்க்கலாம். சிப்லா 2.1% டவுன், எல்என்டி 5% கில்லி, பஜாஜ் 4.5% கில்லி, ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் 2.5% கில்லி, நாட்கோ 1.5% கில்லி, ஐடிசி கில்லி. இந்த கில்லி தான் எல்லாமே இன்னைக்கு. அட் ஒன் ஸ்டேஜ் 23,600 வரைக்கும் வந்துருச்சு. 606 வரைக்கும் மார்க்கெட் வந்துருச்சு. இப்போ கஷ்டப்பட்டு பம்ப் அடிச்சு மார்க்கெட்டை லேசாக 200 பாயிண்ட் தூக்கி இருக்கிறாங்க. ஆடு மாதிரி வரும் மியூச்சுவல் ஃபண்டு. உங்கள் காசு ஒரு ஆடு சிக்கிடுச்சுனால அழுத்து பிரியாணி போட்டுற வேண்டி தான். எனக்கு ஏதோ மார்க்கெட் தெரியாது, லாங் டேர்முக்கு நல்லது அப்படின்லாம் பேசுகிறாங்க. இது எப்படின்னா, பேடிஎம்மில் காசு போட்டிருந்தா என்றைக்கு பேடிஎம்மு ஐபிஓவை தாண்டி என்றைக்கு நீங்கள் காசு பண்ணுறது? உங்கள் மியூச்சுவல் ஃபண்டு ஓலாவில் போட்டிருந்தா என்றைக்கு ஓலா லாங் டேர்ம் பண்ணாலும் ஒன்றும் அது உங்கள் எல்லா கம்பெனியும் கோயிந்தோன்னு போயிருக்கும். இப்போ இன்றைக்கி கார்த்தால பார்த்தீங்கன்னா, ரியல் மார்க்கெட்டு நிக்கி 6.8% டவுன், ஹான்சேங் 2.7 டவுன், சிங்கப்பூர் 2.7 டவுன், தாய்வான் 5% டவுன், காஸ்பி 8% டவுன், ஜகார்த்தா 3% டவுன். அப்படின்னா நீங்களும் ஒரு 5%க்கு மேலே டவுனாக இருந்திருக்கணும். ஏன்னா உங்கள் கரன்சி சிங்கப்பூர் மாதிரி ஸ்ட்ராங் இல்லை. ஏதோ மேஜிக் பண்ணி காப்பாற்றுறீங்க. இன்னும் லன்ச் டைமுக்கு டைம் வரல. டிஃபன் காப்பி ரேஞ்சிலே இருங்க. இப்போ பல விஷயங்களை மனம் திறந்து பேசுகிற டைம் வந்துடுச்சு. $40 இருக்கிறச்ச கூட $100 கொடுத்துருந்த பெட்ரோலை $115 இருக்கும்போது 2 விஷயம் பண்ணணும். எதர் பெட்ரோலை 115 ஆக்கணும், இல்லையா நம்ம வாங்கி போட்டுன்னு இருக்கிறோமே எக்ஸைஸ் டியூட்டி, செஸ், இதை குறைச்சா ஃபிஸ்கல் எகிரும், இன்ஃப்ளேஷன் வரும். விலையை ஏற்றினாலும் இன்ஃப்ளேஷன் வரும். டிரான்ஸ்போர்ட்டு, நீ ஃபார்வர்டும் போக முடியாது, பேக்ஃபுட்டும் போக முடியாது. ஹாஃப் காக்கில் எல்பிடபிள்யூ கிரிக்கெட்டில். அதனால் என்ன பண்ண போகிறாங்கன்னு பாருங்கள். எவ்வளோ நாளைக்கு இருக்குமோ அதுதான் நியூஸு. இன்றைக்கி இது வரைக்கும் 12 லட்சம் கோடி காணுமா. எஸ்பெஷலி மியூச்சுவல் ஃபண்டில் போட்டவனுக்கு டோட்டலாக 12 லட்சம் கோடி. டோட்டல் மார்க்கெட்டில் 12 லட்சம் கோடி. பெரிய பகுதி அவங்களது தான். அதனால் ஒரு 5 லட்சம் கோடி மியூச்சுவல் ஃபண்டுக்கு சங்கு தான். ரூபா 92.33ங்கிறாங்க. இப்போ 48ல் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ ரூபா காலி. ஆக்சுவலாக நான் போய் பார்த்தேன். போன வாட்டி 23,500 இருக்கிறச்ச மார்க்கெட் 85ல் இருந்தது. இப்போ நம்ம 93ல் வச்சுருக்கோன்னா கரெக்டாக 10% காலி. அப்போ 23,600ல் 10% எடுத்தோன்னா 21 கிட்ட மார்க்கெட் ஆக்சுவலாக டாலரில் பார்க்குறச்ச 21ல் இருக்குது.
ஆனால் நம்ம அப்படிலாம் பார்க்க மாட்டோம். அப்புறம் எஃப்ஐஐ ஏன் ஓட மாட்டான்? ஓட தான் செய்வான். ஆயில் 25% சர்ஜு. இதனால இந்தியாவோட இம்பேக்ட் என்ன அப்படின்னு என்ன கேட்குறீங்க? ஸ்டாக் மார்க்கெட் இம்பேக்ட் தனி, மக்கள் மேலே இருக்கிற இம்பேக்ட் தனி. மக்கள் மேலே இம்பேக்ட்டு பருப்பு விலை ஏறும், பாம் ஆயில் விலை ஏறும், இந்த சிக்கனுக்கு போடுற கோழிக்கு போடுற தீவன காசு ஏறும். தேர்ஃபோர் முட்டை விலை ஏறும், இந்த விலை கோழி விலை ஏறும். இது வந்து டைரக்ட் இம்பேக்ட்டு. இன்டைரக்ட் இம்பேக்ட்டு நான் கார்த்தாலேயே சொன்ன மாதிரி 5,00,000 கோடி காலி. டயர் இண்டஸ்ட்ரி காலி, பெயிண்ட் இண்டஸ்ட்ரி காலி, பாலிஸ்டர் இண்டஸ்ட்ரி காலி, பிளாஸ்டிக் இண்டஸ்ட்ரி காலி. இவங்களுக்கெல்லாம் ரேட்டு ஏறும். இன்றைக்கே 25% ஏறியிருக்கும். ஸ்பைஸ் ஜெட்டு ஐசியூவில் போய் படுத்துக்கும். அப்புறம் கவர்மெண்ட் காப்பாற்றும். இண்டிகோ ஐசியூ பக்கம் போகலாமா, இல்லை வெறும் ஓபிடியே இருக்கலாமாங்கிறது பார்க்கணும். ஏர் இந்தியா ஓபியில் போய் படுத்துக்கும், ஐசியூவில் போகாமல் வார்டில் படுத்துக்கும். அதை வந்து நியோல் டாட்டா காசு போடணும் திட்ட போகிறாரு. சந்திரசேகருக்கு சனி வக்கரமாக பார்க்குறது. அதனால் இன்னும் 2 திட்டு வாங்க போகிறாரு. ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு? வார் தான் முக்கியம், டாலர் எங்கே போனாலும் எனக்கு கவலை கிடையாது அப்படிங்கிறாங்க. இது வரைக்கும் 3 நாள் ட்ரேடோ 4 நாள் ட்ரேட் நடந்திருக்கு. 21,000 சொச்சம் கோடிய எஃப்ஐஐ விற்றுருக்கிறான். அதாவது இன்னும் இன்றைக்கும் சேர்த்திங்கன்னா $3 பில்லியன் விற்றுட்டான். அவன் ஹாப்பியாக விற்கிறது யார் வாங்குறான்? நீங்கள் போட்டிருக்கிற பணம் தான் வாங்கி நட்டத்தை பண்ணுது. அதனால் ஒன்று எடுப்போம். நம்மள பல மார்க்கெட் பிஸ்து இருக்கும்போது ஒரு பிஸ்து அவரே இன்டர்வியூ கொடுத்து யூடியூப்லலாம் பிரபலம். அவர் வந்து பாம்பேலேருந்து பேசுவார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, கன்சிஸ்டன்ட் காம்பவுண்டார் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தார். 22ல் ஏஷியன் பெயிண்ட்ஸை 3,200 பைக்கால் கொடுத்தார். அவர் எந்த வேலையில் பைக்கால் கொடுத்தாரோ அது 2,000க்கு வந்துருச்சு. பெயிண்ட்டுக்கு இன்புட்டே வந்து க்ரூட் ஆயில் தான். அது வேற ஏறிடுச்சு. இப்போ விலையை ஏற்றுறேன்னா லாஸில் போகும் கம்பெனி. விலையை ஏற்றினா எவனும் பெயிண்ட் வாங்க மாட்டான். இதில் வேற பில்லாக்காரன் வேற இறக்கி வச்சிருக்கிறான். அதனால தான் பைக்கால் கொடுக்குறதுமே டாலர் கொண்டு வருமா, டாலர் வெளில போகுமான்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். டாலர் வெளில போகிற கம்பெனியெல்லாம் நீங்கள் ஆர்டருக்கு சேர்த்திங்கன்னா இதான் ஆகும். அடுத்தது சவுத் கொரியன் மார்க்கெட் இன்றைக்கும் 8% விழுந்திருக்குது. நம்மளும் அவ்வளோ விழுந்திருக்கணும். துபாயில் கோல்டு சிக்கிடுச்சு. முழுங்கவும் முடியல, மெல்லவும் முடியல. அதனால் கோல்டை டிஸ்கவுண்ட்டில் விற்கலாம். அதனால தான் நம்ம ஊர்லேயும் கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. நம்ம ஊரில் எப்படியா எடுத்து வந்து விற்கலான்னு பார்த்தா குருவி வர முடியாது, டுப்புன்னு சுட்டுப்படுவான் ஈரான்காரன். அதனால் கோல்டு படுத்தின்னு இருக்குது. நிஃப்டி கோல்டு ரேஷியோ ரொம்ப மோசமாக இருக்குது. அதனால் பைங்கிறாங்க நிஃப்டி. நான் அதுக்காக பை எல்லாம் பண்ணலை. எது அண்டர் வேல்யூடோ உங்களுக்கு பட்டாஸ் லிஸ்ட் இருக்குது, அந்த லிஸ்ட்டை கன்சிடர் பண்ணிக்கோங்க. துபாயில் ரியல் எஸ்டேட்டுன்னு சொன்னாங்க. என் பேரை வச்செல்லாம் மார்க்கெட் பண்ணாங்க. ஆனால் நான் வாங்கலை சேஃபாக. ரியல் எஸ்டேட்டை அவாய்ட் பண்ணுங்கன்னு சொன்னேன். 20% ரியல் எஸ்டேட் ஸ்டாக்ஸு கோயிந்தோ, இன்னும் கோயிந்தோ வரும். அதனால் பாதிக்கு பாதி விலை இறங்கும். துபாயில் அதெல்லாம் முடிஞ்சு போய் பார்த்தீங்கன்னா புதுசில் வந்து 30-35லேருந்து 50% வரைக்கும் வேலை கிடைக்கும்னு. கீர்த்திவாசன் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஏஐலாம் ப்ராப்ளமே கிடையாது, ஃபூன்னு ஊதிப்பிடுவோம், நீங்களா சும்மா பயமுறுத்துறீங்கன்னு. 2,500 அட்டன் பண்ணிகிட்டு இருக்குது. 2,500 கீழே போனால் டெஃபினட்டாக கன்சிடர் பண்ணலாம். இப்போவே கன்சிடர் பண்ணியிருக்கலாம். கர்நாடகா பேங்க்கில் இன்னொரு சிக்க ப்ராப்ளமு. ஷேர் ஹோல்டர்ஸ்லாம் சேர்ந்து ரவீந்திரன் ஒருத்தனுக்கு ஓட்டு போட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதனால் ரவீந்திரன் ரிசைன் பண்ணிட்டாரு. அதனால் மார்க்கெட்டு ரொம்ப ப்ராப்ளமில் இருக்குது. கடைசியில் இந்த க்ளவுடு ப்ரொவைடர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, இந்த வெஸ்ட் ஏஷியாவில் சர்வரு, ரவுட்டரு, டேட்டா சென்டர்லாம், அந்த டிராஃபிக்கெல்லாம் இந்தியா பக்கம் திரும்பி விடலான்னு பார்க்குறாங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த குரூடு எப்படியெல்லாம் க்ரைசிஸாக கொண்டு வரும்னு எல்லோரும் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. இதில் க்ரூடு சென்சிட்டிவ் ஸ்டாக்கெல்லாம் இன்னும் அடி. ஏஷியன் பெயிண்ட் 5% அடி. கெயிலு லைஃப் டைம் லோ. அதனால தான் சொன்னேன், கார்மெண்ட் ஸ்டாக்கு பக்கம் போகாதீங்கடாப்பா, பாருங்கடா டாலர் ஏர்ன் பண்ணுற ஸ்டாக்காக பாருங்கண்ணே. பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் ரிலேட்டிவ்லி பெட்டர் பொசிஷனில் இருப்பீங்க. நம்ம போர்ட்ஃபோலியோ 3-4% நீங்கள் 5% விழுந்திருக்கும். கவலைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. கன்சிடர் பண்ணிகிட்டே இருங்க. சிப்லா வந்து ஒரு கேன்சர் ட்ரக்கை ரீகால் பண்ணியிருக்கிறான். அதனால் சிப்லா அடிச்சு வாய்ப்பு கொடுத்தா நம்ம தேங்க்யூ வெரி மச்னு சொல்லுவோம். இதுதான் இன்றைக்கி டோட்டல் செய்தி.
அதனால் ஃபார்மா தவிர மற்றதெல்லாம் விழுந்திருக்குது. லஞ்ச் எடுக்கிற டைமான்னு கேட்குறீங்க. லஞ்ச் எடுக்கிற டைம் இல்லை. லஞ்ச் எடுக்கிற டைம் வந்தால் நாங்களே சொல்கிறோம். இப்போதைக்கு டிஃபென்சிவாக டிஃபன் காஃபியே சாப்பிட்டுட்ருங்க. ஆக்டிவ் ஃபண்ட்லேருந்து யாரெல்லாம் 5,00,000 மேலே ஆக்டிவ் ஃபண்டில் வச்சுருக்கீங்களோ பணத்தை எடுத்து ஓடிடுங்க. எல்லாரும் பயப்பட வேண்டாம். பாண்டில் போடுற அளவு இருக்கிறவங்கெல்லாம் பணத்தை பாண்டுக்கு மாட்டிக்கங்க. அது பெட்டர் ஆல்டர்னேட்னு. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க. அவங்கள பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10-12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக்கு இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். நீங்கள் சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படித்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.